மக்களை ஒரு சின்னதாக ஒரு பயமுறுத்தி பார்க்கறதுல நிறைய பேச்சாளர்களுக்கு, அதுவும் இந்த மாதிரி இயற்கை விவசாயம் சார்ந்த பேச்சாளர்களுக்கு ஒரு அதீதமான ஒரு பிரியம் இருக்குது. அதுதான் அதில் முக்கியமான விஷயமா பார்க்குறேன். சரி, நம்ம புளியை பயன்படுத்துறதுல எவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதை பற்றின பயம் நமக்கு போயிடுது. பல்கல்டேரியா அப்படிங்கிற ஒரு ஆர்கானிசம் அது மண்ணில் இருக்குது. இந்த மண்ணில் நிறைய இருக்கிற ஒன்று வந்து மண்ணில் வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இன்ஃபெக்ஷன் வரும். இந்த பாக்டீரியா எதை கொண்டு தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எது ரொம்ப நல்லா இந்த பல்கல்டேரியாவை வளர்ச்சியை தடுத்து நிறுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புளி அதுதான் தடுத்து நிறுத்திருக்கு. நிறைய பாக்டீரியாவை அது வந்து வளருவது தடுக்குது. அதில் ரொம்ப நல்லா தடுக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபுட் பாய்சன் உண்டு பண்ணக்கூடிய பாக்டீரியாவும் வயிற்றுப்போக்கு உண்டு பண்ணக்கூடிய பாக்டீரியாவும் அது ஓரளவுக்கு நல்லாவே தடுக்குது அப்படிங்கிறதும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஹாய் லெட் சயின்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். கொஞ்சமாக தொண்டை பிடிச்ச காரணம் என் கையில் இருக்கிற இந்த புளியை யாராவது சாப்பிட்ருக்கீங்களா? எல்லாரும் சாப்பிட்ருப்பாங்க. கிராமத்தில் நடந்து பள்ளிக்கு சென்ற அத்தனை பேருமே அந்த பீரியடில் சாலைகள்லாம் விரிவுபடுத்தப்படாதப்போ பெரிய பெரிய புளிய மரங்கள் இருக்கும். அந்த புளிய மரங்களை சுற்றியும் பெரிய கதைகளும் இருக்கும். பெரிய மரமாக இருந்தால் அதில் பேய் இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் சும்மா கதை. அந்த பெரிய புளிய மரம் இருக்கிற இடத்துல இருட்டாக இருக்கும். இரவில் பகல்லையுமே நிழல் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி தானே வழியும் மற்றபடி எதுவும் இல்லை. அந்த புளிய மரங்கள் வந்து பள்ளிக்கு போகிற குழந்தைகளுக்கு அந்த துளிர் விடும்போது துளிர் சாப்பிடும்போது ஒரு புளிப்பும் ஒரு துவர்ப்பும் சேர்ந்த ஒரு சுவையை கிடச்சிருக்கும். சும்மா போகும்போது அது ஒரு பொழுதுபோக்கு மாதிரி தான். அது சாப்பிட்டு எதுவும் வயிறு நிறையாது, வாய்க்கு ஏதாவது தீனி தின்ற மாதிரி தான். அதுக்கப்புறம் புளி வந்து ஒரு சில மரங்களில் விழுற புளி வந்து ரொம்ப இனிப்பாக இருக்கும். அதை எடுக்கிறதுக்குன்னே போவாங்க சாலை ஓரத்தில் போகும்போது. ஒரு முக்கால்வாசி மரங்கள் வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கும், அதை சாப்பிட மாட்டாங்க. ரொம்ப பிஞ்சு காயாக இருக்கும் பொழுது ஒரு துவர்ப்பும் புளிப்பும் சுவந்த கரை. பூவை பறித்து சாப்பிட்டாலும் ஒரு லைட்டாக ஒரு புளிப்பும் நிறைய துவர்ப்பும் சுவந்த கரை. இப்படி எல்லாருமே புளிய மரங்களோட கிராமத்தில் ஒரு காலத்தில் வளர்ந்தவங்க இருந்திருப்பாங்க. இந்த புளி சாப்பிட்றது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது நம்ம பாட்டி காலத்துலேருந்தே இருந்துகிட்ருக்கு. ஜுரம் வந்தால் புளி சேர்க்காதீங்க, போன ஜுரத்தை புளி கொண்டு அழைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய விஷயங்களுக்கு புளியை வந்து நெகட்டிவாக சொல்லுவாங்க. ஆனால் புளி இல்லாமல் நம்ம சமையலே கிடையாது எதுலேயுமே. தக்காளியாவது நீங்கள் புளிப்புக்கு பதிலாக பயன்படுத்தி ஆகணும். புளிப்பு சுவை வந்து தமிழர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உணவு பற்றி நிறைய நுணுக்கமான விஷயங்களை எழுதினா முத்துலிங்கம் அவர்கள் சொல்லியிருப்பார். அதனால தான் நமக்கு அந்த இட்லி இந்த புளிச்ச விஷயங்கள் சாப்பிட்றதுங்க ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு நிறைய இடத்துல டிஸ்கஸ் பண்ணியிருப்பார். அவரோட எழுத்துக்களையும் படிங்க. ரசம் இல்லாத சாப்பாடுங்கிறது தமிழர்களுக்கு இல்லவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொடம்புளி அப்படிங்கிற ஒரு உருட்டை கொண்டு வந்து இது புளியே இல்லை, இது ஏதோ விஷமானது அப்படின்ட்டு அந்த கொடம்புளி தான் உலகத்தில் உன்னதமான புளி அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஒரு பெரிய பில்டப்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அதை மட்டும் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படியே பறந்து போயிடுவீங்க, அந்த மாதிரி உடல் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கெல்லாம் பில்டப் கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்டீங்கன்னா கேன்சர் வராது, நிறைய நோய்களை குணப்படுத்தும். அதை அப்படியே பானகத்தில் கரைச்சி குடித்தாங்கன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் வந்து எல்லா பாக்டீரியாவும் பெரிய வளரும். அப்படிலாம் ஏதோ பில்டப்லாம் கொடுத்துருக்காரு இந்த வீடியோவில். அந்த புளி என்பது இன்னைக்கு நம்ம சாப்பிடுற புளி கிடையாது, இது நமதின் மரபு கிடையாது. அப்ப எந்த புளின்னா கொடம்புளி, கோக்கம்னு சொல்றது. கொடும்புளின்னு சொல்லுவாங்க, கொடம்புளின்னு சொல்லுவாங்க, கோக்கம்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம ஊர்லயே இல்ல. எப்படி பாரம்பரிய நெல்லெல்லாம் இல்லையோ, அன்னமலையில் எவ்வளவு பேர் வச்சிருக்கீங்க? பிச்சைவாரி வச்சிருக்கீங்களா? எப்படி அன்னமலைக்கு இல்லையோ பிச்சைவாரி இல்லையோ அதுபோல கொடம்புளியே இல்ல. அதுதான் நம்மளுடைய பாரம்பரியம், மரபு. அந்த கொடம்புளிய பானகத்துல சாப்பிட்டீங்கன்னா என்னென்ன பலன்னா நுண்ணுயிர்கள் பெருகிறது ஒரு பக்கம், உங்க உடம்புக்குள்ள மூளையிலிருந்து உள்ள இன்டர்னலா எந்த இடத்துல ஒரு கட்டி உப்பு கழிவு சேர்ந்திருந்தாலும் அதை கரைக்க கூடியது கேன்சர் கட்டி. இவர் பேசுறதை பார்த்தா ஒரு பெரிய பேச்சாளர் தோணுது. ஆனா இவர் அடிப்படையிலே ஒரு தப்பு பண்ணியிருக்கிறார். என்ன சொல்றாரு? புளி இருக்கா, அது இல்லையா, காணாம போச்சா, அந்த நெல்லு காணாமா, இந்த நெல்லு காணாமா எல்லாம் சொல்றாரு. கோக்கம் அப்படிங்கிறதான் கொடம்புளி அப்படின்னு ஒரு போடு போட்டிருக்காரு. கோக்கம் வேற, கொடம்புளி வேலை. தெரிஞ்சுக்குங்க ஐயா. கோக்கம்ங்கிறது வந்து கார்ஷீனியா இண்டிகா, கொடம்புளிங்கிறது வந்து கார்ஷீனியா கம்மிகுட்டா அல்லது கார்ஷீனியா கம்போஜியா அப்படிங்கிறது. ரெண்டுமே ஒரே ஜீனஸ், ஆனால் வேற வேற. அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் வேற வேறவா தானே இருப்பாங்க. அதுவும் கசின் சிஸ்டர்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கிங்களேன். தூரத்து சொந்தத்தில் இருக்கிற அக்கா தங்கை உறவு இருக்கிறவங்க எப்படி வேற வேறவா இருக்காங்களோ, அல்லது அக்காவும் மன்னனும் வேற வேறவா இருக்காங்களோ, ஒரு பெண்ணும் ஒரு அந்த மாதிரி வித்தியாசமான விஷயங்கள் இது ரெண்டுமே. அது எப்படி ஒன்றா சொல்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல. இப்போ முதல் விஷயம் நீங்கள் இதையே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிங்க. இந்த கார்ஷீனியா இண்டிகா அப்படிங்கிறது வந்து இந்த கோக்கம் அப்படின்னு சொல்கிற அந்த புளி வந்து பெரும்பாலும் மருத்துவ குணங்களுக்காக மட்டுமே பயன்படுத்தப்படுது. ஆனால் கார்ஷீனியா கம்மிகுட்டா அப்படிங்கிற அந்த புளி வந்து குடம்புளி, அதுதான் வந்து சமையலுக்கு பயன்படுத்துகிறாங்க. கேரளாலையும் ஒரு சில பகுதிகளில், கூர்கில் ஒரு சில பகுதிகளிலும், அப்புறம் ஸ்ரீலங்காலும் பயன்படுத்த சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாரு? இந்த புளி வந்து நம்ம புளியே இல்லை, இப்போ பயன்படுத்திட்டு இருக்க புளி வந்து நம்ம புளியே இல்லை, இந்த நீட்டாக இருக்கிற புளி. இந்த தமிழ்நாட்டில் வந்து இந்த பூசணிக்காய் வடிவில் இருக்கிற அந்த புளியை தான் பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறார். அது உண்மையா
அப்படின்னு பார்க்கலாம். இந்த பேர், இந்த நீட்டு வடிவில் இருக்க புலியோட பேர் டாமரிண்டஸ் இண்டிகா தான். அது இந்தியாவிலிருந்து தான் மற்ற நாடுகளுக்கு பரவி இருக்குது. சவுத் ஆஃப்ரிக்காலையும் இருக்குது. அது சவுத் ஆஃப்ரிக்காவில் நேட்டிவாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவிலேருந்து தான் பரவி இருக்குது. இந்தியாவிலே வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு புலி தான் இங்கே. தமிழ்நாட்டில் மட்டும் இந்த புலி இல்லாமல் இருந்தது, ஆனால் இல்லவே இல்லை. தமிழ்நாட்டிலையும் இந்த புலி காலகாலமாக இருந்துட்டு தான் இருந்திருக்குது அப்படிங்கிறது ரொம்ப உண்மையான ஒரு விஷயம். இவர் மாற்றி சொல்கிறார் ஆக்சுவலாக. ஏன்னா நீங்கள் சாலை ஓரத்துலலாம் பார்த்துருப்பீங்க, ஒரு 200 வருஷமாகவே அந்த மரங்கள்லாம் அவ்வளோ பெரிய மரம். அப்புறம் ரெண்டாவது, புளிய மரம் வந்து ரொம்ப வேகமாக வளரக்கூடிய மரமே கிடையாது. ஒரு பெரிய மரம் வளர்ந்துருக்குன்னா அதுக்கு 50 ஆண்டுகள் 100 ஆண்டுகளுக்கு மேலே வளர்ந்துருக்கும். இப்போ தான் அவ்வளோ பெரிய புளிய மரங்கள் நீங்கள் சாலை ஓரத்தில் பார்க்க முடியாதுல, வெட்டி தள்ளியே ஒரு 30 வருஷத்துக்கு மேலே ஆக போகுது. அப்போது இந்த மரங்கள் வந்து இத்தனை வருஷமாக நம்ம இதை தான் பயன்படுத்தியிருக்கோம். நமக்கு எந்த ஒவ்வாமையும் இதனால் வரலை. இப்போ எதுக்காக இந்த புளியை பயன்படுத்த வேண்டாம்னு சொல்கிறாங்க தெரியல. ஒன்று மக்களை ஒரு சின்னதாக ஒரு பயமுறுத்தி பார்க்கறதுல நிறைய பேச்சாளர்களுக்கு, அதுவும் இந்த மாதிரி இயற்கை விவசாயம் சார்ந்த பேச்சாளர்களுக்கு ஒரு அதீதமான ஒரு பிரியம் இருக்குது. அதுதான் அதில் முக்கியமான விஷயமா பார்க்குறேன். சரி, நம்ம புளியை பயன்படுத்துறதுல எவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதை பற்றின பயம் நமக்கு போயிடும். யார் நமக்கு பயத்தை க்ரியேட் பண்ணாலும், நமக்கு ரொம்ப நல்லா தெரியும் இது நல்லது அப்படின்னு தெரிஞ்சால், யாராவது பயத்தை க்ரியேட் பண்ணாலும் போப்பா எனக்கு இதை பற்றி நல்லதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரி, கார்சினியா கம்மிக்கிட்டா வந்து அந்த புளி, குடம்புளி வந்து நிறைய ஆன்டி பாக்டீரியல் ஆக்டிவிட்டி இருக்குது. நம்ம புளியிலும் இருக்குது. குடம்புளி வந்து கேன்சரை சரி செய்யும். நம்மளோட புளியும் கேன்சரை சரி செய்யும். அதுக்கான பேப்பர்ஸ்லாம் உங்களுக்கு அப்பப்போ கொடுக்குறேன், பார்த்துங்க. நம்ம புளியும் அதுக்கான ஆராய்ச்சி பேப்பர்ஸ் இதுலேயும் இருக்குது. அப்புறம் இவர் என்ன தான் இதில் ஸ்பெஷல் ஒன்றும் கிடையாது. சும்மா பேசுறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது, ஒரு இடத்துல அது பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதுவும் அவங்களுமே அன்றாடம் அந்த புளியை தான் பயன்படுத்துகிறாங்களான்னு இல்லை. மீன் குழம்பு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் அதை வந்து பயன்படுத்தினா நல்லாயிருக்கும். மற்றபடி அதுக்கெலாம் நல்லா இருக்குமா எனக்கு தெரியாது. இப்போது இந்த நம்மளுடைய புளியில் இருக்கிற நல்ல விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாம். அன்றாடம் நான் பயன்படுத்துகிற புளியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் ஏ, ஆல்ஃபா கரோட்டின், பீட்டா கரோட்டின், அந்த கேரட்டில் இருக்கிற நல்ல குணங்கள். அதுக்கப்புறமா தயமின், விட்டமின் B1, விட்டமின் B2, விட்டமின் B3, விட்டமின் B5, விட்டமின் B6, இது எல்லாமே இருக்குது. இதுக்கப்புறம் ஃபோலேட் இருக்குது, விட்டமின் சி நிறையவே இருக்குது. அதனால் 4.2 மில்லிகிராம் இருக்குது 120 கிராமில். அப்புறம் விட்டமின் இ இருக்குது, இதில் விட்டமின் கே இருக்குது. இவ்வளவும் இருக்குது. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்? இதுக்கு மேலே டயட்ரி ஃபைபர் இருக்குது. அதில் அது சாப்பிட்றதுனால உடலுக்கு வந்து நார்ச்சத்தும் கிடைக்குது. அப்புறம் இது இல்லாமல் அதில் கொஞ்சம் கார்போஹைட்ரேட் இருக்குது, ஃபைபர் இருக்குது, சுகர் இருக்குது. ஃபைபர் எவ்வளோ இருக்குன்னா 6 கிராம் இருக்குது ஒரு 120 கிராமுக்கு. அப்படிங்கிறது ஒரு நல்ல ஃபைபர் அளவு தான். இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன நல்ல விஷயங்கள் வேணும்? ஓகே, அதுக்கு மேலே நல்ல விஷயங்கள் இன்னும் ஒன்று இருக்குது. நேச்சர் அப்படிங்கிற ஒரு பெரிய ஜேர்னல். அந்த ஜேர்னலில் வர எல்லா பேப்பரும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக கரெக்டான விஷயங்களை மட்டும்தான் அவங்க பப்ளிஷ் பண்ணுவாங்க. நிறைய நோபல் பரிசுகள் நேச்சரில் பப்ளிஷ் ஆன பேப்பர்ஸ்க்கு தான் வந்திருக்கு. டிஎன்ஏவை முத கண்டுபிடிச்சப்போ நேச்சரில் தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு தரமான ஜேர்னலில் இப்போ ரொம்ப ரீசெண்டாக பப்ளிஷ் ஆகிருக்கிற ஒரு ஸ்டடி என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து இந்த பல்ப்பை எடுத்து மெத்தனால் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து GCMS அப்படிங்கிற ஒரு அட்வான்ஸ்டான கருவியில், அது கேஸ் குரோமோட்டோகிராஃபி வித் மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி பார்த்துட்டு அவங்க ஒரு 1% மேலான காம்பவுண்ட்ஸாக 16 காம்பவுண்ட்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க. அதில் 14 காம்பவுண்ட்ஸ் வந்து நம்ம ட்ரெடிஷ்னலாக என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் இதை வந்து யூஸ் பண்ணுறாங்களோ, அதாவது நமக்கு வயிற்றில் பூச்சி இருந்ததுன்னா புளி சாப்பிட்டா பூச்சி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பழங்குடி மக்கள் நம்புகிறாங்க. அதையும், அதுக்கப்புறம் வயிற்று பிரச்சனை இருந்தால் புளி சாப்பிட்டா வயிற்று பிரச்சனை போயிடும் அப்படிங்கிறதும், ஒரு சில பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் சளி இது சாப்பிட்டா போயிடும் அப்படிங்கிறத நம்புறதுக்குமான காரணங்களாக என்னென்ன காம்பவுண்ட்ஸ் அதில் இருக்குது, இந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன மாதிரியான செயல்பாடுகளை செஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு அட்டவணை போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த அட்டவணையும் உங்களுக்கு காட்டிடுவோம். ஏன்னா அதை பேசினா ரொம்ப நேரம் ஆகிடும். அதில் இருக்க கெமிக்கல் நேம்ஸும் உங்களுக்கு வந்து தேவையில்லாத வேலையாக தான் இருக்கும். இதை தவிர வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே எக்ஸ்ட்ராக்டை வச்சு அவங்க டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மெத்தனாலிக் எக்ஸ்ட்ராக்டை வச்சு டெஸ்ட் பண்ணதில் நிறைய பாக்டீரியாவை அது வந்து வளருவது தடுக்குது. அதில் ரொம்ப நல்லா தடுக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபுட் பாய்சன் உண்டு பண்ணக்கூடிய பாக்டீரியாவும் வயிற்றுப்போக்கு உண்டு பண்ணக்கூடிய பாக்டீரியாவும் அது ஓரளவுக்கு நல்லாவே தடுக்குது அப்படிங்கிறதும் அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க அது கூட வந்து சிப்ரோஃப்ளாக்சின் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரொம்ப மாடர்ன் மெடிசன் ஒன்று இருக்குது, அதையும் கூடவே வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் இந்த மற்றது எல்லாத்தையுமே தடுத்தாலும் இந்த ரெண்டையுமே வந்து ரொம்ப நல்லா தடுக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. சரி, இப்போது இவ்வளோ நன்மைகள் நிறைஞ்ச புளியை நம்ம ஏன் சாப்பிடக்கூடாது? தாராளமாக சாப்பிட்லாம் இல்லையா? எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, பயோ வார்ஃபேர் வருது, ஈராக் வந்து அட்டாக் பண்ணாங்க, பயோ வார்ஃபேருக்கு பண்ணுறாங்க அப்படின்னு அமெரிக்கா. அந்த நேரத்தில் அமெரிக்காவுக்கு அந்த பார்சல் போச்சு, இது போச்சு, அது நடந்தது, இது நடந்தது, பயோ வார்ஃபேருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. அதாவது பயோ வார்ஃபேர் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய மைக்ரோ ஆர்கனிசம்ஸ், நுண்ணுயிர்களை பயன்படுத்தி மக்கள் மேலே வியாதியை உண்டு பண்ணுறது, ஏதாவது நோய் தொற்று உண்டு பண்ணுறது. அதில் ரொம்ப முக்கியமாக சொன்னது வந்து பல்கல்டேரியா அப்படிங்கிற ஒரு ஆர்கனிசம். அது மண்ணில் இருக்குது. அது தாய்லாந்து, இந்தியா இந்த மாதிரி இடங்கள்ல மண்ணில் நிறையவே இருக்குது. இப்போது இந்த மண்ணில் நிறைய இருக்கிற ஒன்று வந்து மண்ணில் வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இன்ஃபெக்ஷன்
இப்போயும் வருது ஒரு சிலவங்களுக்கு. ஆனால் இந்த பாக்டீரியா எதை கொண்டு தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து 2005 நடந்த இந்த டெஸ்ட். இந்த பர்கல்டேரியா அப்படிங்கிற இந்த நோய் தொற்று வந்து ஒரு சிலவங்களுக்கு ரொம்ப லேசாக நோய் தொற்றோட போயிடும். ஒரு சிலவங்களுக்கு உயிர்கொல்லியாக கூட மாறக்கூடிய அளவுக்கு இந்த நோய் தொற்று வந்து வரும். முக்கியமாக வந்து இங்கே இருக்குது, நமக்கு அந்த அளவுக்கு சிவியர் ஆகிறது கிடையாது. அது பெரும்பாலும் வந்து வெளிநாட்டிலேருந்து டூரிஸ்ட் வந்துட்டு போகிறவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸ் அப்புறம் மாறி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த பர்கல்டேரியா சூடோமாலியை அமெரிக்கர்களுக்கு வந்து இது வந்து அந்த அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இதுக்கு கிடையாது. அப்போ அது வந்து அவங்க மேலே பயன்படுத்தினா என்ன ஆகுங்கிற ஒரு பயத்தில் நிறைய டெஸ்ட்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு டெஸ்ட் வந்து இது வந்து ஆக்சுவலாக வந்து இங்கே இந்தியாவில் தான் பண்ணியிருக்காங்க. இந்த டெஸ்ட்டு சென்னையில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் நடந்தது. பர்கல்டேரியா லெபார்ட்டரி அப்படிங்கிற லெபார்ட்டரியிலேயே பண்ணியிருக்காங்க. இந்த லெபார்ட்டரியில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்மளுடைய மருதாணி அது கொஞ்சம் ஒரு நிறைய பாக்டீரியா கொல்லக்கூடிய தன்மை வாய்ந்தது. அப்புறம் நம்ம செம்பருத்தி இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள், அப்புறம் நம்மளுடைய மஞ்சள், இது எல்லாத்தையும் வச்சு டெஸ்ட் பண்ணாங்க. இது எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணதில் எது ரொம்ப நல்லா இந்த பர்கல்டேரியாவை வளர்ச்சியை தடுத்து நிறுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புளி அதுதான் தடுத்து நிறுத்திருக்கு. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம புளியை நம்ம சாப்பிட்டோம்னா இந்த மாதிரி மண்ணிலேருந்து வரக்கூடிய பர்கல்டேரியா மாதிரியான பாக்டீரியாவையும் நம்ம உடம்புல வந்து நம்ம அகற்றலாம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே தெரியும். இவ்வளோ நன்மைகள் நிறைஞ்ச புளியை எந்த கவலையும் இல்லாமல் நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. நன்றி.